ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களோட சேர்ந்து நீங்களும் திருச்செந்தூருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒன் டே ஃபுல்லாக அங்கே என்ன நடந்துச்சு, நாங்கள் முருகரை எவ்வளோ நேரத்தில் தரிசனம் பண்ணணும், கடற்கரையோட அழகு எல்லாத்தையுமே பார்க்கலாம். எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா 5.5 ஹார்ஸ் ஆகும். நாங்கள் ஒரு 5:30க்கு அந்த மாதிரி கிளம்புனோம். மதுரை, விருதுநகர், அப்புறம் திருநெல்வேலியில் நெல்லையப்பரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே 11 போயிட்டோம். 12:30 வரைக்கும் அங்கே இருந்தோம். திருப்பி வந்து நாங்கள் மறுபடியும் திருச்செந்தூருக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 1 மாதிரி ரூமுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய டோல்கேட் 2-3 பக்கம் வந்துச்சு. மதுரையிலேருந்து நிறைய பக்கம் வந்துச்சு. மதுரை பக்கத்தில் பூ கிடச்சிது, டோல்கேட் பக்கத்தில். திருச்செந்தூர் முருகன் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, கடற்கரையோரத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலான கோவில். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுமே அங்கே போயிட்டு வந்துடுவோம். இப்போ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு டிஸ்ட்ரிக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள திருக்கோவில்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். நம்ம பக்கமாக வந்தாச்சு. நாங்கள் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் 3:30 மாதிரி நாங்கள் கடலில் குளிச்சுட்டு நம்ம 6க்குள்ளே சாமி கும்பிட்டுலாங்கிறக்காக நாங்கள் 3:30க்கே நாங்கள் கடற்கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனது சாட்டர்டே. ரஷ் இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் எல்லாருமே முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப நாங்கள் கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு ஒரு 5 மேலே தான் நாங்கள் வந்து கும்பிட போனோம். முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். முருகரையே பார்த்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே. நாங்கள் இந்த வழியாக தான் உள்ளே போகணும். நம்ம இதில் போயிட்டு கடற்கரைக்கு முதல்ல போயிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக கடை போட்டிருக்காங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொடை வச்சுருக்காங்க. முருகர் ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து கிழங்கு நிறைய விற்கிறாங்க. அப்புறம் கீ செயின், அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டு வைக்கிறது நிறைய பேர் வச்சிட்ருந்தாங்க. வேல் மாதிரி அந்த மாதிரி பொட்டெல்லாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே குளிக்கிறதுக்கு கடலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் தரிசனம் பண்ணிட்டும் கிளம்புறவங்களும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிழங்கு அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டியான கடைகள் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா கோபுரம்? எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்போவுமே வந்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் முருகரை தரிசனம் பண்ணிடுவோம். திருச்செந்தூர் முருகரை எங்களுக்கு அது ஒரு ராசி மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த இயர் ஃபுல்லாமே வந்து ஸ்கூலில் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், அவங்க நல்லா படிக்கிற மாதிரியும், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாத மாதிரியும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. முருகரோட தரிசனத்தோடு தான் அடுத்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது. நாங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம் கடலுக்கு. கடல் நல்லா அழகாக தெரியுது. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம திருச்செந்தூர் மண்ணை முதிக்கிறப்பவே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம அதுக்காக ஒரு வாரமாக நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் ஒரு 4-5 டேஸாக வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். 1 வீக் லீவ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு 4 டேஸ் தான் லீவ் வந்துச்சு. அதனால் 1 டே பிஃபோர் தான் டக்குன்னு முடிவு பண்ணி எப்படியும் போயிடணுன்னு கிளம்புனோம். கருணை கடலே கந்தா போற்றி. இதுக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது வந்து நம்மளோட ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதை விட எனக்கெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மெமரிஸ். நம்ம இங்கே போயிட்டு வரோன்னா வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அதை பார்க்குறப்பெல்லாம் நம்ம அங்கே இருந்தது, சாமி கும்பிட்டது, கடற்கரையில் குளித்தது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எப்போ அதை பார்க்குறப்போ நமக்கு அந்த ஞாபகம் வரும். நான் அதுக்காக தான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்பேன். இப்போ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது வந்து இப்போ தான். பட் எங்கிட்ட எப்போவுமே எந்த கோவில் போனாலும் என்னோடய மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துப்பேன். கடற்கரையில் பாருங்கள், நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஒரு 1.5 ஹவர்ஸ் மாதிரி நாங்கள் கடலில் தான் இருந்தோம். கடலுக்கு போயிட்டாலே நம்ம மெய் மறந்து போயிடுவோம். திரும்பி வர்றதுக்கே மனசு வராது. நாங்கள் 3:30 to 4க்குள்ளே கடலுக்கு போயிருப்போம். முருகரை பாருங்கள், ஏன்னா அவர் கடலில் பார்த்து தான் காட்சி அளிக்கிறாரு. நான் அதனால தான் இங்கேருந்து நான் உங்களுக்கு அந்த கோபுரத்தை காமிச்சேன். நாங்கள் போகிற டைமில் வந்து பெருசாக கடற்கரையில் கூட்டம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே அந்த 4 தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு சாட்டர்டேனால நாங்கள் ரொம்ப பயந்துட்டு தான் போனோம். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு.
கடல் அலையை ரசிக்கிறப்பவே மனசு வந்து அதில் போய் நம்ம கால் நனைச்சி குளிக்கிறது, நம்ம இல்லை குளிக்க முடியாதவங்க தண்ணி தலையில் தெளிச்சிட்டு அதோட தீர்த்தமாக எடுத்துகிட்டு கிளம்புறது பார்க்குறப்பவே நம்ம இந்த கிளம்புறக்கே மனசு வராது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாழிக்கிணறு அந்த லாஸ்ட்டில் இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே தான் போகணும். ஆனால் என்னென்னா கடல் பக்கத்தில் ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பாசி மாதிரி வந்து அந்த கடல் ஓரமாக வந்து கரையில் நிறைய சேர்ந்து இருந்துச்சு. அதனால் கடல் பக்கத்தில் நின்று நம்ம என்ஜாய் பண்ணுறப்ப தெரியறதில்ல. ஆனால் அந்த கரையோரம் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறக்காக வந்து நின்றுட்டுருக்கிறப்ப ரொம்ப ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. அது பாசு தான்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாங்கள் அங்கே ஒரு 1.5 மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து நாழிக்கிணறுக்கு குளிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கடலில் குளிச்சுட்டு கடல் பார்த்து இருக்கிற டைரெக்ஷன்லேருந்து ரைட் சைடு வந்து நாழிக்கிணறு இருக்குது. நம்ம அதில் கடலில் குளிச்சுட்டு அதுக்கடுத்து நாழிக்கிணறில் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு முன்னாடியும் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லா இடத்துலையுமே அது வச்சுருப்பாங்க. அப்புறம் விசிறி இங்கே அதிகமாக விற்பாங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப அதோடய ரீசன் எனக்கு புரியல. எதுக்காகன்னா அங்கே ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகுது க்யூவில் நிற்கிறப்போலாம், நிற்கவே முடியாது. எதுக்காக விசிறி வந்து நாங்கள் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எந்த கோவில்லையுமே விசிறி நான் விற்றுட்ருக்கிறவங்கள நான் பார்த்ததில்ல. இங்கே மட்டும்தான். நாங்கள் நாழிக்கிணறுக்குள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு தனித்தனி செக்ஷன் இருக்குது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரிட்டன் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். கோவிலை சுற்றி வெளியே வர்றப்ப எடுத்த வீடியோ இது. 2 hours later. இப்போ நாங்கள் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நாழிக்கிணறில் குளிச்சுட்டு ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணி 6 o'clock அந்த ராஜ அலங்காரத்தையே நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான தரிசனம். ஒரு 5 minutes மாதிரி நின்று சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை. இல்லைன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் தான் முருகரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை. சாட்டர்டேனாலும் கூட்டம் இல்லை. ஈவினிங் 6:15 நாங்கள் முருகரை பார்த்துட்டு நல்லா அவ்வளோ ஒரு தரிசனம், ராஜ அலங்காரம் கலைக்காமல் இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே வந்துட்டு கடற்கரை அங்கேருந்து பார்த்தாலும் கடற்கரை தெரியுது பாருங்கள். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டாலும் அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி வந்ததுனால 7 o'clock ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடி மேலே ரொம்ப குட்டீஸ்க்கு ஆசையாக இருந்துச்சு, வாங்கியே ஆகணும்னு சொன்னாங்க. நாங்கள் மற்ற கடைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, குட்டிகளுக்கு எதுவுமே வாங்காமல் வர முடியாது. எல்லாமே கடையில் கொஞ்சம் ஐட்டம்ஸ், வாட்ச் வேணும்னு கேட்டாங்க, வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா துண்டுக்கை விநாயகர் கோவில். இதை ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகரை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இது கோயிலுக்கு போகிறப்ப நான் வீடியோ எடுக்க முடியல. நான் இப்போது பர்ச்சேஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். திருப்பி அங்கேருந்து வந்துட்டு அந்த கண்ணாடி வேணும்னே நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் திருப்பி அந்த கண்ணாடிக்கிட்டேயே போனோம். ஆனால் அது வந்து அவ்வளோவா செட் ஆகலை, நல்லா இல்லை. கண்ணை ஃபுல்லாகவே மறைக்குது போட்டு பார்த்ததுக்கப்புறம். அதனால் நாங்கள் அதை வாங்கலை. பார்த்தோம், பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஆனால் போட்டதுக்கு செட் ஆகலை. அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டெய்லி மார்னிங் தரிசனம் போவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அப்படி போகலை. ரூம்லேயே 8:30 மாதிரி ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிட்லான்னு வந்தோம். இது வந்து ஹோட்டல் சித்ரா பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் வந்து ரமேஷ் ஐயர் ஹோட்டலுக்குள்ளே போனோம். பூரி அண்ட் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் மறுபடியும் போய் தரிசனம் உள்ளே போகலை, கோபுர தரிசனம் மட்டும் முடிச்சுட்டு வரலான்ட்டு. பார்த்திங்கன்னா இது உதயம் காஃபி அந்த கார்னரில் இருக்கும். இது எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் எப்போது வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் போகிறதுனா இந்த பேக்கரிக்கு தான் நாங்கள் போவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்போவுமே கூட்டம் அந்த கடையில் இருந்துகிட்டே இருக்கும். காலையிலையும் அப்படியே கிளம்புறதுக்கு மனசு வரல. அதனால் கோபுர தரிசனம் பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெளியவே நிறைய நேற்றே வந்து சாட்டர்டே ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா வேல் நிறையா வந்து பொட்டு மாதிரி வச்சிட்ருந்தாங்க. குட்டீஸ் 2 பேர் மட்டும் வச்சாங்க. எங்களுக்கும் ஆசையாக இருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி போகிற வழியில் எப்படியும் நாங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட வச்சுட்டு போகணுன்னு பார்த்துட்ருந்தோம். முன்னாடியே ஒருத்தங்க இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 4 பேரும் சேர்ந்தே வந்து நாங்கள் அந்த பொட்டு வச்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. 3 திருநீர் 3 லைன் வந்த மாதிரி. பாருங்கள், முருகர தரிசனம் நிறைய டைம் நான் கோபுரம் காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து சந்தனம், அப்புறம் குங்குமம், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து க்ரீனில் வந்து ஒரு டாட் வைக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு.
மற்ற கோயிலை விட இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் மேற்கு நோக்கி இருக்கும். ஆனால் வந்து முருகர் கடற்கரையை பார்த்து கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாரு. அப்புறம் அதோடு இல்லாமல் கடற்கரையோடு இருக்கிற ஒரே அறுபடை வீடு வந்து திருச்செந்தூர் மட்டும்தான். இது வந்து 2வது படை வீடு. நாங்கள் பொட்டு வச்சுட்டு திருப்பி உள்ளே வந்தோம். உள்ளே வந்து நேற்று எப்படி கடை இருந்துச்சோ அதே மாதிரி அதே கடையை மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து செப்பல் ஸ்டாண்டு ஃப்ரீ தான், இங்கே நம்ம வச்சுட்டு போய்க்கலாம். நேற்று நான் இதை காமிக்கல, நான் அதுக்காக வீடியோ எடுத்தேன். பக்கத்துலேயே உள்ளேயே டெம்பிள் கேன்டீன் ஒன்று இருக்குது. நம்ம வெளியே எதுவும் குடிக்கலையே அப்படின்னாலும் கோவிலுக்குள்ளேயே இந்த இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சண்டே மார்னிங்கிறதுனால ரஷ் பாருங்கள். லக்கேஜ் வைக்கிற ரூம்லேயும் நிறைய ரஷ் இருந்துச்சு. நேற்று நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் கும்பிட்டதுக்கு ரீசனே வந்து சண்டே மார்னிங் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சாட்டர்டே ஈவினிங்குமே கும்பிட்டோம். ஃப்ரீ தரிசனத்தில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷுன்னு. இவங்கெல்லாம் 2-3 ஹார்ஸ் மேலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மூவ் ஆகவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி 100 ருபீஸ் அந்த க்யூலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹார்ஸ் மேலே தான் வந்து வெயிட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பி கிளம்புறதுனால நான் கோபுரத்தை ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்த்தோடு இல்லாமல் நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அதை காமிச்சிட்டே இருக்கேன். நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட முருகர் வந்து நம்மளுக்கு துணையாக இருப்பார். திரும்பி வரப்போ பாருங்கள் அழகான பூ, ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்பி வந்து நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வரதுக்கே மனசு இல்லை முருகரை விட்டுட்டு வரதுக்கு. ஆனாலும் நம்மளோட வேலையை பார்க்க கிளம்பி தானே ஆகணும். முருகரை மனசுலையே வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி நெக்ஸ்ட் இயரில் இதே மாதிரி முருகரோட தரிசனத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மற்ற கோவிலை விட எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால குட்டீஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மற்ற கோவில் முருகர் கோவிலை விட. திருப்பி ரிட்டன் வரப்பவும் பாருங்கள் கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஏன்னா எல்லாருமே க்யூவில் இருக்காங்க. அங்கே எல்லோரும் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். நினச்சதெல்லாம் நடக்கட்டும். ஓம் சரவண பவ. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள், வாழ்த்துக்கள்.